நம்ம முதல் 42 வசனங்களுக்கான தலைப்பை an expected drawer and a confronting saviorனு கொடுத்தோம். எதிர்பார்த்த மொள்ளுபவரும் தண்ணீர் மொள்ளுபவரும் எதிரிட்ட இரட்சகரும். 43லேருந்து 45வது வசனங்களுக்கான தலைப்பு ரிட்டர்ன் வித் ரிசப்ஷன், வரவேற்புடன் திரும்புதல். இயேசுவானவர் திரும்புகிறார். எங்க திரும்புகிறார்? ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரையும். யோவான் 4வது அதிகாரம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயரை அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். இப்போ இயேசுவானவர் கலிலேயாவுக்கு திரும்புகிறார். எங்கிருந்து திரும்புகிறார்? இங்க நம்ம பார்க்கிறோம், யூதேயாவிலிருந்து திரும்புகிறார். இப்போ யூதேயாவில் அவர் பல மாதங்கள் அங்க இருந்தார். பஸ்கா பண்டிகைக்கு போனார். நம்ம யோவான் 2வது அதிகாரத்துல பார்த்தோம். அங்க போய் அங்க தேவாலயத்தை சுத்தம் செய்தார். அங்க பல மக்களும் வியாபாரிகள் இருந்தார்கள் டெம்பிள்ல. அங்க என்ன பண்ணும்? வர்ஷிப் பண்ணும். மக்கள் பல இடங்கள்ல இருந்து அங்க வராங்க. எதுக்கு வராங்க? போய் விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் இல்லை, அங்க போய் தேவனை வழிபட வருகிறார்கள். அதுவும் எஸ்பெஷலி பஸ்கா பண்டிகை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த யூதர்கள் வியாபாரிகளை வைத்து நிறைய பணம் பண்ணாங்க. அதனால அவர்களை விரட்டி அடித்தார். அது மட்டும் இல்லை, அங்க மணி சேஞ்சர்ஸ், காசுக்காரர்கள், அதாவது மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க. இன்னைக்கு கூட நம்ம சொல்றோம் தாமஸ் குக் அது மாதிரியான ஒரு இடத்துல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம். மற்ற நாடுகள்லேருந்து வர்றவங்க இல்லை, அந்த இடத்துல அவங்களுக்கு சேஞ்ச் தேவைப்பட்டா அதை கொடுக்குறவங்க கமிஷனுக்கு. அந்த மாதிரியான மக்களும் அங்கே இருந்தாங்க. அவங்களை விரட்டி அடித்தார்னு சொல்லி யோவான் 2ல் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இயேசுவானவர் அங்கே நிக்கோதேமுவுடன் பேசுகிறார். அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்னு சொல்லி யோவான் 2, 3லையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூதேயா தேசத்துக்கு போகிறார். அது கிராமப்புறங்கள். ஸோ எருசலேமிலிருந்து யூதேயா தேசத்திற்கு போய் அங்கே பல மக்களையும் சீஷலாக்கி, ஏன்னா நம்ம பார்க்குறோம் யோவானுடைய ஸ்நானகனுடைய சீஷர்கள் யோவான் ஸ்நானகன்கிட்ட சொல்கிறாங்க, நீர் ஒருவரை பற்றி சாட்சி கொடுத்தீரே, அவர் ஞானஸ்தானம் கொடுத்து வருகிறார்னு சொல்லி யோவான் 3வது அதிகாரத்தில் தங்களுடைய ரபி யோவான் ஸ்நானகனிடம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து இயேசுவானவர் யூதேயா தேசத்துக்கு போய் அதுக்கப்புறம் சமாரியாவுக்கு போனார். சமாரியாவுக்கு எதுக்கு போனார்? அவர் கலிலேயாவுக்கு திரும்பி வருகிறார். சமாரியா வழியாக போக வேண்டியதா இருந்தது. he had to go through சமாரியா அப்படின்னு சொல்லி யோவான் 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். இந்த சமாரியா இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிட்டி ஊருக்கு போகிறார். அந்த ஊரின் பேர் தான் சீகார். அங்க போய் சமாரியா பெண்ணை அவர் சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருந்த மற்ற சமாரியர்களும் இயேசுவினிடத்துல தங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் 2 நாள் தங்கினார். அங்க ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை செய்தார். சுவிசேஷத்தை அறிவித்தார். அங்கிருந்த சமாரியார்கள் அவரை விசுவாசித்தார்கள். விசுவாசித்து அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ எங்களுக்கே தெரியும், நீர் சொல்லுகிறதுனால இல்ல சமாரியா பெண்ணே, நாங்களே அவருடைய வார்த்தையை கேட்டு இவர்தான் உலக ரட்சகர், இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர்னு சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அது 42வது வசனத்துல. இப்போ யோவான் தொடர்ந்து எழுதுறப்ப நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த ஒரு ஊர்ல இருந்து 2 நாளைக்கு பிறகு அவர் திரும்பி போறார். ஏன்னா கலீலியாவுக்கு தான் அவர் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தார். போகிற வழியில ஒரு ஷார்ட் ஸ்டாப், டெம்பரரி ஸ்டாப் இந்த சீகார் ஊர், சமாரியா ஊர்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் இந்த பயணத்தை தொடருகிறார். இந்த கலிலேயாவுக்கு அவர் ஏன் போகிறார்? 2 ரீசன். ஒன்று நம்ம பார்க்குறோம் யோவான் 4வது அதிகாரம் 1 வசனத்திலே இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா அங்க பரிசேயர், அங்க என்ன போட்டு, யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பார்க்கணும்னா, பரிசேயர்கள் கேள்விப்படுறாங்க. இயேசுவானவர்
பல மக்களும் சீஷராக்குகிறார், ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். ஏன் அது ஒரு குறிப்பாக யோவான் எழுதுகிறார்? ஏன்னா இயேசுவானவரும் சரி யோவான் ஸ்நானனும் சரி, அவங்க ரெண்டு பேருமே சங்கத்தாரால் அங்கீகரிக்கப்படாதவர்கள். They did not belong to the Sanhedrin. அப்படிப்பட்ட நிலையில அது எப்படி இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் ஊழியத்தை பண்ண முடியும்? மக்கள் எங்கிட்ட தானே வரணும், நாங்கள் தானே அவங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுக்கணும், பழைய ஏற்பாட்டை நாங்கள் தானே அவங்கள இந்த ஜுடாயிசம், இந்த ஜூஸ் ஃபாலோ பண்ணுறதை அவங்க தானே சொல்லி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதை எப்படி இவங்க ரெண்டு பேரும் செய்யலாம்? அதுவும் இயேசுவானவர் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் அதிகமாக அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கன்சர்ன். அதனால கர்த்தர் கேள்விப்பட்ட போது, now when Jesus learned that the Pharisees had heard, அப்ப திரும்பி போகிறார். அது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம், இது மத்தேயு 4:12 போய் பார்த்தீங்கன்னா, now when Jesus heard that John had been arrested, he withdrew into Galilee. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு, அது ரெண்டாவது ரீசன். யோவான் ஸ்நானகனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை கேள்விப்பட்டு இயேசுவானவர் கலிலேயாவுக்கு போகிறார். இந்த ரெண்டு காரணங்கள். யோவான் இந்த பரிசேயரை பற்றி சொல்றார். மத்தேயு மார்க்ல போய் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்டதை ரீசனாக சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஸோ இது ரெண்டு ரீசன்னாலையும் இயேசுவானவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகிறார். இந்த ரெண்டு காரியங்களும் எப்படி நடக்குதுன்னா தேவனுடைய சித்தத்தின்படி. அதனாலதான் இயேசுவானவர் சொல்லுகிறார் யோவான் 4:34, my food is to do the will of him who sent me and to accomplish his work. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்கிறதுன்னு சொன்னார். that was his food. நம்ம இன்னைக்கு பிசிக்கலா நம்ம சாப்பிடுறோம், நமக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காது அப்படிலாம் இருக்குது. நம்ம மனது எப்போதும் ஃபிசிக்கல் ஃபுட்டில் இருக்குது. இயேசுவானவரோ தன்னுடைய சீஷர்கள் போய் சீக்காரூர்லேருந்து போஜனம் வாங்கிட்டு வந்தபோது அவர் சொன்ன காரியம், என்னிடத்தில் போஜனம் இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ அவங்களுக்கு குழப்பங்கள், எப்படி அவர்கிட்ட போஜனம் இருக்கும், யாராவது கொடுத்து போனோன்னு அவங்க நினைச்சு பேசினதுக்கு இயேசுவானவர் சொன்னது, ஆத்தும ரீதியில் என்னுடைய போஜனம் என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை முடிப்பது. அந்த அளவுக்கு இயேசுவானவருடைய ப்ரையாரிட்டி. இந்த சம்பவங்கள் நான் ரெண்டு காரணம் சொன்னேன், ஏன் இயேசுவானவர் கலிலேயாவுக்கு போகிறாருன்னு. இந்த ரெண்டு காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தது. God's will is accomplished through God's providence. தேவனின் சித்தம் அவர் நடப்பிக்கும் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியினால் அது ரெண்டும் நடைபெற்று முடிவது தேவனுடைய சித்தம். நம்ம வாழ்க்கையில கூட தேவனுடைய சித்தம்ன்றது எப்பொழுதும் ஒரு பெரிய அற்புதமோ அடையாளம் வழியாகவோ இல்லை, ஒரு இயல்பான காரியங்களா நடைபெற்று வருகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுகம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம், இல்லை டாக்டரோட வீட்டுக்கு கூடுவோம், இல்லை மெடிசன் கொடுப்போம். அது தேவனுடைய சித்தம். அது எப்படி நடக்குது? இயல்பான வழியில தான் நடக்குது. அந்த மாதிரி இயேசுவானவர் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது அவருடைய குறிக்கோள். அது எப்படி நடக்குதுன்னா இந்த இரண்டு இயல்பான சம்பவங்கள்லாம் நடக்கிறது. என்ன இயல்பான சம்பவங்கள்? பரிசேயர் கேள்விப்பட்டார்கள், அவங்களுக்கு ஒரு கவலை. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள், அவர்களுக்கும் இதனால ஒரு சந்தோஷம் இல்லை. அப்புறம் யோவான் ஸ்நானகனும் காவலில் வைக்கப்பட்டான். ஸோ இது ஒரு இயல்பான நிகழ்ச்சிகள். அதன் மூலமாக தேவனுடைய சித்தம் செய்யப்பட்டது, முடிந்தது. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதையே செய்ய இயேசுவானவர் வந்தார். இப்போ நம்ம பார்த்தது அங்க 45வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலிலேயா பகுதிக்கு வந்தார். அங்க யோவான் எழுதுகிறார், அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கிலீஷ்ல வெல்கம்டுன்னு இருக்கு, தமிழ்ல ஏற்றுக்கொண்டார்கள். ஈக்குவலன்ட் அக்செப்டட். கிரேக்க வார்த்தை அதான், அக்செப்டட். தே அக்செப்டட் ஹிம். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷமாக வரவேற்றார்கள். ஏன்? அதுக்கான ரீசன் இதான். அவர் செய்த எல்லாவற்றையும் எங்க பார்த்தாங்க? பண்டிகையில போய் பார்த்தாங்க. எங்க? பஸ்கா பண்டிகையில.
அங்க இயேசுவானவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், அடையாளங்களை செய்தார்னு சொல்லி யோவான் 2:23 25 இருக்குது. இந்த கலிலேயர் மக்கள் அங்க போய் பார்த்திருக்காங்க, அங்க போய் தங்கள் கண்களாலே பார்த்தார்கள். இந்த மக்கள் அவரை வரவேற்றது இந்த சமாரியா பெண் சொல்லியோ இல்ல சமாரியர்கள் சொல்லியோ இல்ல, இவர்களே அங்க போய் விட்னஸ் பண்ணாங்க, தங்கள் கண்களினால் பார்த்தார்கள். அதனால ஞாபகம் வச்சு பல மாசங்கள் கழிச்சு இயேசுவானவர் திரும்பி வந்தாலும் அதை நினைவு கூர்ந்து அவரை வரவேற்றார்கள். அடுத்ததான் நம்ம பார்த்தோம் இந்த 44வது வசனம், ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். இந்த 44வது வசனமும் 45வது வசனத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரியாக்ஷனா இருக்குது. அதில் பாருங்க, 44 என்ன போட்டிருக்குது, தன் சொந்த ஊரில் கனம் இல்லைன்னு போட்டிருக்குது. ஆனால் 45 பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்டா ஏற்றுக்கொண்டார்கள்னு இருக்கு. அப்போ எப்படி இதை நம்ம பார்க்கறது? நம்ம பார்க்கறது எப்படின்னா, இயேசுவானவர் ஏன் அதை யோவான் குறிப்பிடுகிறார்னா, இயேசுவானவரை இவர்கள் முதலில் வரவேற்றாலும் கொஞ்ச நாட்களிலே அவரை நிராகரித்து விட்டார்கள், அவரை புறக்கணித்தார்கள். அது மட்டும் இல்லை, கொலை செய்யக்கூட அவர்கள் முயற்சித்தார்கள். they wanted to kill him. அதை நம்ம பார்க்குறோம். யோவான் 6, லூக்கா 4, மற்ற காரியம் மார்க் 6, இதுலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், வெறுப்பு இயேசுவின் இடத்துல. ஏன்? அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், அதனால இந்த கலிலேயா மக்கள் முதலில் ஈர்க்கப்பட்டார்கள். ஆனால் இயேசுவானவரோ அவர்கள் பாவ வாழ்க்கை குறித்தும் அவர்களுடைய ரட்சிப்பை குறித்தும் தான் யார் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவர்களுக்கு ஏற்கக்கூடியதா இல்லை. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இயேசுவானவர்கிட்ட வாங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் சொன்னா வருவாங்க. ஆனா பாருங்க, நீங்க ஒரு பாவி, நீங்க மனம் திரும்பணும், இயேசுவானவரை விசுவாசிக்கணும், அவரே மாம்சத்துல தேவன், அவரே கிறிஸ்து அப்படின்னு சொல்றப்ப பின்வாங்கி போவார்கள். அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க, எனக்கு இருக்க ப்ராப்ளம் இதுதான், இதை இயேசுவானவர் செய்ய முடியுமா, அது மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றதெல்லாம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இயேசுவானவர் வந்ததின் நோக்கம் பிரைமரி, எதுக்காக முக்கியமாக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்பையும் மீறி இயேசுவானவர் ஒரு அற்புதத்தையே செய்ய போகிறார், ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். அதை தான் 46வது வசனத்திலேருந்து 54வது வசனம் வரையும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பர்டிகுலர் இவெண்ட், இதுதான் 3வது பகுதி. இந்த யோவான் 4 ஃபைனல் பார்ட். நம்ம சொன்னோம் அன்எக்ஸ்பெக்டட் ட்ராயர் அண்ட் கன்ஃபரண்டிங் சேவியர் அப்படின்னு சொல்லி 42 வசனம் கொடுத்தோம். எதிர்பார்த்த மொள்ளுபவரும் எதிரிட்ட ரட்சகரும். அதுக்கப்புறம் 43லேருந்து 45 ரிட்டர்ன் வித் ரிசப்ஷன் சொன்ன, வரவேற்புடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், திரும்பினார். இப்போ எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பையும் மீறும் கர்த்தர். இதுதான் ஃபைனல் பார்ட், 46லேருந்து 54வது வசனம். இதில் நம்ம பார்க்குறது என்னன்னா, இயேசுவானவர் 2வது அற்புதத்தை இந்த கானா ஊரிலே பண்ண போகிறார். கானா ஊர் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அங்கே யோவான் 2 பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார், அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதுவே அவர் செய்த முதலாவது அற்புதம். இப்போ 2வது அற்புதம் அதே இடத்திலே பண்ண போகிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசுவானவர் இங்கே நம்ம பார்க்க போகிறது, யோவான் 2 பார்த்த மாதிரி யோவான் 4 நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த யோவான் எழுதுகிற யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு குறிப்பிட்ட அற்புதத்தை பற்றி எழுத போகிறார். ஆனால் பாருங்க, யோவான் 2 பார்த்தீங்கன்னா அவர் இயேசுவானவர் அடையாளம் செய்தார்னு சொல்றாரு, என்ன அடையாளம்னு சொல்லலை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியம்? ஏன் இதை மட்டும் பற்றி இந்த யோவான் எழுதுகிறார்? மோஸ்ட் லைக்லி ரீசன் என்னன்னா, யோவான் 2 ஒரு குறிப்பிட்ட அற்புதத்தை பற்றி பேசினார், யோவான் 4 பேச போகிறார். மற்ற இடங்களில் ஏன் பேசலன்னா, மற்ற இடத்தில் இயேசுவானவர் செய்த போது விசுவாசம் அந்த மக்களிடத்துல கொடுக்கப்படவில்லை, அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவங்க அனுபவிச்சாங்க அந்த ஒரு மிரக்கல்னால, அற்புதத்தினால அவங்க பயனடைஞ்சாங்க உடல் பிரகாரமாக, ஆனால் விசுவாசம் இல்லை. அதனால தான் யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனம் அதில் போய் பார்த்தீங்கன்னா,
24வது வசனம், அப்படி இருந்தும் இயேசு எல்லாவற்றையும் அறிந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர்கள் விசுவாசத்தில் அவர் விசுவாசம் வைக்கவில்லை. ஆனா யோவான் 2லயும் கானாவூர் கல்யாணத்திலையும் யோவான் 4லயும் நம்ம பார்க்க போறது என்னன்னா விசுவாசம். அங்க சீஷருடைய விசுவாசம், இங்க ஒரு மனுஷனின் விசுவாசத்தை பற்றி எழுதுகிறார். ஸோ அதனாலதான் மற்ற இடத்துல அதை விவரிக்கவில்லை. அது மட்டும் இல்லாம ஏன் இயேசுவானவர் இந்த அற்புதங்கள்லாம் செய்யணும்? சமாரியா போனார் இல்லையா, சீக்கார் ஊருக்கு. என்ன அற்புதத்தை அங்க செஞ்சார்? ஒரு அற்புதத்தையும் செய்யல. அங்க அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கை பற்றி சொன்னார். ப்ராஃபசி, தீர்க்கதரிசி என்று நான் அறிகிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னார். ஆனா பாருங்க, ஒரு அற்புதத்தையும் செய்யல. அப்படி இருந்து சமாரியர்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசம் வைத்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் பலரும். இங்க இயேசுவானவர் ஏன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், அடையாளங்களை செய்ய வேண்டும்? யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தை கூட அவன் வாழ்க்கையில செய்யவே இல்லை. அவன் போய் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லி, விரியன் பாம்பின் குட்டிகளேன்னு சொல்லி அவளை எச்சரித்தான். மனுஷங்க, யூதர்கள் அவங்க விசுவாசம் வைத்தார்கள், மனம் திரும்பினார்கள், ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனா பாருங்க, இயேசுவானவர் அற்புதங்களை செய்தார். எதற்காக செய்தார்? எதற்காக யோவான் அதை பற்றி எழுதணும்? யோவான் 20வது அதிகாரம் 30-31 நமக்கு தெரிஞ்ச வசனம். இதற்காக தான் யோவான் இதை பற்றி எழுதுகிறார். எதற்காக யோவான் இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது யோவான் 20:30-31, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தட் இஸ் த பர்பஸ். நம்ம யோவான் சுவிசேஷத்தை வாசிட்டு இது ஒரு நல்ல ஒரு டீச்சிங், நல்ல போதனை, இது நல்ல ஒரு அற்புதம், இதை இயேசுவானவர் எனக்கும் செய்வாரான்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனை பெறும்படியாக. அந்த நித்திய ஜீவன் எப்படி வரும்? விசுவாசம், இயேசுவின் இடத்துல விசுவாசம். என்ன மாதிரியான விசுவாசம்? அது முக்கியம். என்ன மாதிரியான விசுவாசம்? த கான்டென்ட் ஆஃப் பிலீஃப். என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசுவே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்திற்காக யோவான் சொல்லுகிறார், இந்த அற்புதங்களை பற்றி இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். இதற்காக நான் எழுதினேன். சும்மா நீங்க வாசிச்சுட்டு அப்ரிஷியேட் பண்ணி போறதுக்கு இல்லை. நீங்கள் விசுவாசித்து இயேசுவிடத்துல அவரே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நித்திய ஜீவனை பெறும்படிக்காக இதை எழுதினேன்னு சொல்றார். அதற்காக தான் இதை எழுதுகிறார். முதலாவது குறிப்பாக நீங்க அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது குறிப்பு, நான் சொன்ன மாதிரி இயேசுவானவர் செய்த காரியங்களை குறித்து அடையாளங்களை விவரிக்கிறது. இந்த இடத்துல யோவான் 4 நம்ம பார்க்குறோம், யோவான் 2 பார்க்குறோம். ஏன்னா அது 2 இடத்துலையும் அது முடிவு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட்னு பார்க்குறப்போ அது விசுவாசத்தில் முடிகிறது, த பிலீஃப். யோவான் 2 பல அற்புதங்களை பற்றி கமெண்ட் இருக்குது. 23-25 நிக்கோதேமு என்ன சொல்றான்? ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனுடன் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் அப்படின்னு சொல்லி யோவான் 2, யோவான் 3. ஸோ இந்த நிக்கோதேமும் பார்த்தான், அறிந்தான், ஆனால் விசுவாசிக்கல. அதனால அதை பற்றி எழுதப்படவில்லை, ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாசிக்க போகிற, இங்கே கூர்ந்து நம்ம தியானிக்க போகிற பகுதியில் மோர் கான்வர்சேஷன். இயேசுவானவர் பேசுகிறார். அவர் மட்டும் பேசுறது இல்லாம இங்க ஒரு ராஜாவின் மனுஷனும் பேசுகிறான் அவரிடத்துல. அவங்க மட்டும் இல்லாம அந்த ராஜாவின் மனுஷனுடைய ஊழியக்காரர்கள், த சர்வன்ட்ஸ் ஆஃப் திஸ் அஃபிஷியல், அவங்க பேசுறாங்க. இந்த 3 கேரக்டர்ஸ் தான் மெயினா பார்க்குறோம். ஜீசஸ் அவர் பேசுகிறார், இயேசுவானவர், ராஜாவின் மனுஷன் பேசுவான், அவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுவார்கள். அதான் நம்ம இங்க இந்த வசனங்களை நம்ம பார்க்க போறோம். நாலாவது, இந்த 4வது 5வது குறிப்பும் ஒரு முக்கியமான குறிப்புகள். எப்படின்னா, இந்த 4வது குறிப்பு என்னன்னா, முதலாவது இயேசுவானவர் எங்கே இருந்தார்?
நிக்கோதேமு அவன் யாரு? யூதனிடத்துல பேசினார். அடுத்தது யார்கிட்ட பேசினார்? சமாரிய பெண், சமாரியர்கள்ட்ட பேசினார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜூ, நெக்ஸ்ட் சமாரிட்டன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஒரு அற்புதம் உரையாடல் யார்கிட்டனா ஒரு புறஜாதியான், ஜென்டைல். ஸோ ஒரு யூதன், ஒரு சமாரிய ஸ்திரீ, இப்போ ஒரு புறஜாதியான். அதனாலதான் இந்த சமாரியர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவானவர் யாருடைய இரட்சகர்? யூதருடைய இரட்சகரா இல்ல புறஜாதியரோட இரட்சகரா? என்ன சொன்னாங்க 42வது வசனத்துல? இவரே பார்த்து சொல்லுங்க. He is the savior of the world. உலக இரட்சகர். அவர் யூத இரட்சகர் மட்டும் இல்ல, சமாரிய இரட்சகர் மட்டும் இல்ல, புறஜாதியரோட இரட்சகர், உலக இரட்சகர். ஒரே இரட்சகர் தான் இந்த உலகத்துல, அது இயேசுவானவரே. 5வது குறிப்பு இதான். இப்போ நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ ப்ரீகர்சர் ஆஃப் வாட் த டிசைபிள்ஸ் வில் டூ. இது ஒரு முன்னோடியாக இருக்குது. இந்த சீஷர்கள் என்ன பண்ண போறாங்க? இயேசுவானவர் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, எங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்கிட்ட சொல்றது, நீங்கள் இந்த யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சியாக இருப்பார்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா, மற்ற வெளிநாடுகளில் பூமியின் கடைசி பரியந்தம். இப்ப இயேசுவானவர் எங்க இருந்தார்? முதல்ல யோவான் 2ல் எங்க போனாரு? பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போனார். அங்க யார்கிட்ட பேசினார்? நிக்கோதேமு. ஸோ அவர் எங்க ஆரம்பிச்சார்? எருசலேம். அடுத்தது எங்க போனார்? யூதேயாவின் பகுதி. அதை தான் சொன்னார் சீஷர்கள் இடத்துல. யூதேயா சீஷர்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும். அதுக்கப்புறம் எங்க போனார்? சமாரியா. அதான் சொன்னார் சீஷர்கள் இடத்துல, நீங்க சமாரியாவுக்கு அடுத்தது போவீங்க. அதுக்கப்புறம் எங்க? மற்ற நாடுகள், பூமியின் கடைசி பரியந்தம். இங்க எங்க இருக்காரு இப்போ? கலிலேயா. திஸ் இஸ் கால்ட் த கலிலி ஆஃப் த ஜென்டைல்ஸ். புறஜாதியாரின் கலிலேயா. இதான் உலக பரியந்தம். அங்க எல்லா பூமியின் கடைசி பரியந்தமும். இங்க சீஷர்கள் எப்படி தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசுவானவர் சொன்னாரோ, அதே மாதிரி இயேசுவானவரே அதை நடப்பித்து காண்பித்தார். எருசலேமில் ஆரம்பிச்சு யூதேயா பகுதிக்கு போனார், அங்கிருந்து சமாரியாவுக்கு போனார், அங்கிருந்து பூமியின் கடைசி பரியந்தம் ஆகிய இந்த புறஜாதியார் இருக்கிற இடத்துக்கு போனார். இதை தான் அவங்களும் பண்ண போறாங்கன்னு சொன்னார். ஸோ இந்த 5